ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயிலத்து கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீள்வாக்கில் அரைஞ்ச பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் லைட்டாக கலர் வந்த பிறகு வறுத்த வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க. ரொம்பலாம் நம்ம வதக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம சாதம் வந்து சேர்த்துடலாம். சாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் இது. ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான லஞ்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.